ரஜினிகாந்தை வராமல் தடுக்க விட்டு தடுப்பாட்டம் ஆடி தன்னை காப்பாற்றிச்சு திமுக. ஆனால் ரஜினிகாந்த் மேலே நான் ஒரு பெரிய அபிமானம் உள்ளவன், அதை கருதி நான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். அந்த விஷயத்தில் ஆதவர்ஜினா சொன்னது உண்மை. அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. நான் திருப்பி சொல்கிறோமா, நான் குறைச்ச மதிப்பில்லை. விஜய்க்கு ஒரு 15% ஓட்டு நிச்சயமாக வரும். ஒன்னிடா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக ஆதரவாளர் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். ராமதாஸா இருக்கட்டும், சசிகலா அவர்களா இருக்கட்டும், ஒரு சொற்பமான வாக்குகளையாவது பெறுவாங்க இல்லையா? அவங்கெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல ஸ்பெஷலரா இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு மூத்தோர் முதியோர் ராமதாஸ் நம்மளும் என்ன கூட்டணி வச்சுக்கலாம். பொண்ணை விட்டா எனக்கு எது இல்லை, இந்த பக்கம் கழிச்சு கட்டினாலும் நீயே, ஒட்டுமொத்த அதிமுககாரனும் கழிச்சு கட்டினாள் நானு, வா அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து கூட்டணி வச்சுக்கலாம். 2 பேர்த்தையும் போதுமான அளவு பணம் இருக்குது. விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து சோசப் தம்பி முதல்ல உங்களை சேர்த்தணுமே. அவரு தான் ஆண்டவரால் ரசிக்கப்பட்ட தூயவன் யோவான் அப்படின்னு கனவுல இருக்கிறாரு இல்லை. அப்போ கேட்குறேன், ஒரு முதலமைச்சரை இயக்குனவங்கன்னு பேர் வாங்கினவங்க அந்த அம்மா சசிகலா, நான் நாகரிகமாகவே பேசுகிறேன், முதலமைச்சர் ஜெயலலிதாவை இயக்குனவங்க அப்படின்னு பேர் வாங்கினவங்க. உன் நிலமை பாவம், கடைசியில் போய் விஜய் தம்பி போய் பார்க்கறதுக்கு அப்பார்ட்மெண்ட் போட்டு, இந்த இங்கே ஒருத்தர் இருந்தார் ஏடிஎம்கேவில் அம்மா போகிறதுக்கு ரூட் எல்லாம் போட்டு கொடுத்து ரூட் மேப் பாயாக இருந்துட்டு இப்போ விஜய்க்கு போய் அண்ணா கொஞ்சம் மேலே பாருங்க, அண்ணா இங்கே பாருங்க அப்படின்னு டச்சப் பாயாக தெரிகிறாரு. அது 1.5 முழ பேர் செங்கோட்டையன். அவருதான் இல்ல உங்களுடைய அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட சொல்றாங்க விஜய் வந்தா நல்லா இருக்கும்னா, அவரு தெளிவா தான் இருக்காரு. விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், அவரை ஏத்துக்கொண்டு எந்த கட்சி வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற நிறைய கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு அதிமுகவில் பணம். செங்கோட்டையனை கோபி பக்கம் ஒரு காலேஜ் கட்ட சொல்லுங்க, அதுல முதல்வர்னு ஒரு அறிவிக்க சொல்லுங்க. கல்லூரிக்கு வேணா முதல்வர் ஆகலாம். அது இங்கிலீஷில் சொன்ன பிரின்சிபல்னு வந்துடும், தமிழ்ல முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டுக்க சொல்லுங்க. நான் திருப்பி சொல்றேமா, நான் குறைச்ச மதிப்பில்லை. விஜய்க்கு ஒரு 15% ஓட்டு நிச்சயமா வரும். என்ன சார் இவ்வளவு சொல்றீங்க? ஆதவர்ஜினா சொல்றாரு டெல்லியில் தொடங்கிய அது வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டையில வந்து முடியும்னு சிபி விசாரணை முடித்து வந்தப்ப மக்களுடைய வரவேற்பு டெல்லியிலே அப்படி இருக்குன்னா பாருங்க. இந்த எலெக்ஷன் முடிட்டு அந்த வளர்த்தி பேஸ்கெட் பால் பையன் ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வாங்க இந்த உங்க டிவிக்கு. வாயு 1.5 முழம் அவனை கிழிச்சு தைக்கணும், கூட்டிட்டு வாங்க. இப்போ இதெல்லாம் கேட்கணும். அதாவது இந்த நீங்கள் கேட்டிங்களா அந்த வளர்ந்த பேஸ்கெட் பால் தம்பி, ஒரு வருஷத்தில் 3 கட்சி. திமுகவுக்கு நான் எலெக்ஷன் வேலை பார்த்தேன், ஏதோ இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுட்டு பண்ணேன் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே போய் நல்லா இருந்த திருமாவளவனை நாசமாக்கி விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பக்கம். நான் அதுதான் சொல்கிறேன், முழு 100% ஆதவர்ஜினா திமுகவோட கைக்கூலி. அந்த விஜய் வந்து என்ன மாதிரியே கண்ணாடி போட்டிருப்பாருப்பா. அந்த கமலஹாசன் என்ன படம் வந்து என்னமோ ராஜபார்வையா இப்படிதான் கண்ணாடி போட்டிருப்பாரு. அது மாதிரி விஜய் இப்படி கொண்டு போகிறாங்க. விஜயை தனியாக சிந்திக்க விட்டா விஜய்க்கு உண்மையாலுமே தன்னுடைய பலம் தெரிஞ்சு ஒரு 15% ஓட்டுங்கிறது நல்ல ஓட்டு வாங்கணும்னு பேரை வாங்கி தருமா வழியா எந்த இடத்துலையும் நம்ம ஜெயிக்க முடியாது. எல்லா இடத்துலையும் டெபாசிட் போவோம். தோத்தோம்னா திமுக உண்மையான ஒரு எதிரியா இருந்தா தானே யோசிச்சு பாருங்கம்மா. நான் விஜய் தோத்து போயிட்டேன்னா திமுக நாளைக்கு ஆட்சியில் உட்காந்துன்னா எனக்கு செதிலா செதுக்கி போடுங்கிற பயம் இருக்குமா இருக்காதாம்மா? இருக்காதா? விஜய்க்கு இந்த பயம் இப்போ இல்லை. என்ன காரணம்னா பேசி வச்சுக்கிட்டே டீலிங். ரைட்டு, என் வேலையை செஞ்சுட்டேன், பழையபடி எனக்கு சினிமாவில் இது கொடுங்க, அதுக்காக அனுப்பப்பட்ட ஆள் தான் ஆதவர்ஜினா. இல்ல இது ஆதவர்ஜினாவை வந்து நீங்க வந்து திமுகவுடைய ஆள், திமுக அனுப்பின ஆள் சொல்றீங்க. ஜான ஆரோக்கிய சாமி, அது ஒன்று வந்து பாப்பிஸ்ட் சர்ச்சு, அந்த ஜான ஆரோக்கிய சாமி, இது வந்து திமுகவோட இதெல்லாம் தெரியாம தான் இங்கே ஒரு வாழ் போய் இங்கேருந்து போய் மாட்டிட்டு அங்கே டச்சப் பாயா நின்றுட்டு இப்போ இதை இப்படி கை நீட்டிட்டு இப்படி வச்சுட்டு இருக்குது சென்ஸு. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாரு ஆதவர்ஜினா அவர் மேல, அரசியல் குறித்து அவருடைய வருகை அதுக்கெல்லாம் நேற்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாரு. அவங்களையே வந்து மிரட்டி தான் வந்து திமுக தான் வந்து அரசியல் விட்டு போக வச்சுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க திமுக அனுப்பின ஆள்னு சொல்றீங்க. அவர் ரஜினிகாந்த் குறித்த விமர்சனம், இதில் 2 கேள்வி. ஒன்று, திமுக அனுப்பிய ஆளா தான் அப்படி பேசுவார். இன்னொன்னு, இந்த மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சுங்கிறது விஜய்க்கு எந்த மாதிரியான பேக் ஃபயரா ஆகும்னு நினைக்கிறீங்க? இது கொஞ்சம் பெரிய விஷயமா, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, இந்த விஷயத்தை நான் கடந்து போக விரும்புகிறேன். ஆதவர்ஜினாவோட நான் எந்த விஷயத்துலையும் ஒத்து போக மாட்டேன். நான் வாய் திறந்து பேசினா இந்த விஷயத்துல ஒத்து போக வேண்டி வருமே அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை கடந்து போறேன். வேற கேள்வி அது கரெக்ட்டுங்க தெரியாது, எனக்கு தெரியாது. ஓகே. ஆனா பொதுச் செயலாளர், உங்களுடைய பொதுச் செயலாளர் நீங்க பின்பற்ற அதான் சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். பொதுச் செயலாளர் சொன்ன கருத்து எல்லாத்துக்குமான கருத்து. அதுக்கு மேல இந்த வாய் பிடுங்காதீங்க. அது நான் அறிஞ்ச, அப்புறம் நீங்க நேரடியா கேக்குறீங்க. நான் அறிஞ்ச வரைக்கும் ரஜினிகாந்த் அன்னைக்கு வெகு நிச்சயமாக கட்சி தொடங்கக்கூடிய திட்டத்துல தான் இருந்தாரு. ரஜினிகாந்துக்கு சிம்பிளா உட்காந்து
பாருங்கள், அரசியலுக்கு போனீங்கன்னா இத்தனை கோடியை நீங்கள் செலவு பண்ண வேண்டியது வரும். இதை தாண்டி அரசியலுக்குன்னு நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் விஸ்வரூபம் திமுக நாங்கள் என்னென்ன வழியில் இன்றைக்கி எம்ஜிஆரே நாங்கள் பார்த்தவங்க, இவ்வளவும் நாங்கள் பண்ணுவோம். அமைதியாக பேசாமல் வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு 2 படம் சன் பிக்சர்ஸ் ஒன்று கொடுக்கும், ரெட் ஜெயின் மூவி ஒன்று கொடுக்கும். எப்படி கமலஹாசனுக்கு எதை காமிச்சாங்களோ அதை காமிச்சாங்க. ஆனால் ரஜினிகாந்த் மேலே நான் பெரிய அபிமானம் உள்ளவன். அதை கருதி இதை நான் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். அந்த விஷயத்தில் ஆதவர்ஜுனா சொன்னது உண்மை. ரஜினிகாந்தை வராமல் தடுக்க விட்டு தடுப்பாட்டாடி தன்னை காப்பாற்றிச்சு திமுக. விஜயை இறக்கி விட்டு அது மூலமாக அனுகூலமாக கிடைக்கும்னு நினச்ச கணக்கு தப்பாக போயிடுச்சு. கமலஹாசனை இறக்கி விட்டு போன தேர்தலில் ஜெயிச்சுது. இந்த 3 முன்னணி நடிகர்களையும் ஒரு கேடயமாக வச்சு திமுகவை 3 பேர்த்துக்கு வெவ்வேறு ரோல் கொடுத்து கமலஹாசன் உள்ளே இறங்கி ஆடு, ஆனால் எங்கால்னு காமிச்சிக்காத, வா உனக்கு போடுற வாய்க்கரிசி போடுறோம். ஒன்று, ரஜினிகாந்தை வர்றதுக்கு முன்னாடியே வந்தீங்கன்னா இதெல்லாம் இவ்வளோ இழப்பு இருக்குது, உன்னால் முடியுமா, இவ்வளோ வயசாகி போச்சு, பேசாமல் இருந்தால் நீங்கள் கேட்குற எந்த ஐஸ்வர்யாவோ எந்த நடிகையோட ஜோடியாக நீங்கள் டூயட் பாடிக்கிட்டு அமைதியாக இருக்கலாம், பணம் கொட்டும் அமைதியாக இருங்கன்னு அவர் ஆஃப் பண்ணியாச்சு. விஜய் விஷயத்தில் அவங்க போட்ட கணக்கு தப்பிதமாகி போச்சு. 3 உச்ச நடிகர்களையும் திமுக இப்படி தான் கையாண்டுச்சு. இதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். எனக்கு சம்பந்தப்பட்டு ரஜினிகாந்த் கூட பயணித்தவரே எனக்கு சொன்ன தகவல் இது. இதுக்கு மேலே தயவு செஞ்சு கேட்காதீங்க, விட்டுருங்க. அப்போ விஜய் நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம், இந்த 3ஐயும் நீங்கள் கோர்வையாக பாருங்க. கமலஹாசன் ஆரம்பம் என்ன, முடிவு என்ன, ரஜினிகாந்த் ஏன் அரசியலுக்கு வரல, அதான ஆதவர்ஜுனாவுக்கு பேசுறதுக்கு யோகியது இல்லை, விஜய் இவங்க இறக்கி விட்ட நோக்கம். ஆனால் அது ஒன்றில் தான் திமுக கையை சுட்டுக்குச்சு. விஜய்கிட்ட அவங்க போட்ட கணக்கு தப்பிதமாயிடுச்சு. அவங்க நினச்சது அண்ணா திமுகவோட ஓட்டை, அந்த தம்பி வேற வெறும் விஜய்னு போட்டுக்கிட்டு வேலாயுதம் நெத்தி நிறைய பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோடனே அவர் சோசப் விஜய்ங்கிறது திமுக மறந்து போச்சு. அப்புறம் தான் ஐயோ இவர் சோசப் விஜய் இல்லை, அப்போ நம்ம அடிமடியிலே கை வைப்பார, நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் கண்டா எங்கே கூடி எல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பேராளி ஆமைன்னா அந்த பக்கம் ஓட்டு போடுற குரூப் ஆச்சு. இப்போ நம்ம இந்த அடிமடியிலே கை வச்சிருமேனு திமுக லேட்டாக சூடுபட்டுக்கிட்டோமேனு உணர்ந்துக்கிச்சு. அதுக்கான விலையை கொடுக்க போகிறாங்க. இந்த விஜய் வந்திருந்தாலும் சரி வரலனாலும் சரி, திமுக ஒன்று தெரிஞ்சுக்குமா, அப்படியே எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தமிழக முதலமைச்சராக வந்து உட்காரணும்னு ஓட்டு போடுற மக்களை விட இந்த நாசக்கார அழிவு சக்தி சுனாமி சக்தி மக்களை சுரண்டி பிழைச்ச ஊழல் கட்சி 6 வயசு பிள்ளையிலேருந்து 60 வயசு கிளவி வரையும் பாதுகாப்பு இல்லாத இந்த ஆட்சி ஒழியணும், ஸ்டாலின் ஆட்சி ஒழியணுங்கிறதுக்காக ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்க. இதாம்மா வெளிப்படையாக சொல்கிறேன். அப்போ பாசிபிலிட்டி வின்னிங் எல்லாமே அதிமுகவுக்கு தான் 100%. இங்கே தான் இருக்க போகிறீங்க. மே மாதத்துக்கு அப்புறம் நானும் இங்கே தான் இருக்க போகிறேன். கூப்பிடுங்க. உறுதியாக அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். பாஜக அதை வந்து இன்னும் பெரும் வெற்றியாக மாற்றணும், திமுகங்கிறது கிட்டத்தட்ட முழுவதுமாக அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது வந்து விஜய் வரமாட்டார். அநேகமாக பாஜக என்னையோட இந்த முயற்சி கைவிட்டுட்டு கூட்டணிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன். அன்புமணி இங்கே வந்தப்பயே அவர்கிட்ட பேசி இவ்வளோ சீட்னு சொல்லியாச்சு. பாஜக கிட்ட அமித்ஷாட்ட இவ்வளோதான் பேக்கேஜ், இந்த பேக்கேஜுக்குள்ளே நீங்கள் உங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுத்துங்க, பாமகவுக்கு நான் தனியாக கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது பேசியாச்சு. ஸோ அதிமுகவில் உட்காந்து சீட் ஷேரிங்கிறது இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் மினிட்ஸ். ஓகே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது கட்டமைச்சிருக்க என்டிஏ அதிமுக தலைமையிலான கூட்டணி போதுமானது. எத்தனை சீட்டு வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் பல தடவை சொல்லிட்டேன், குறைஞ்சபட்சம் 140லேருந்து 160 இடங்கள் ஜெயிக்கும். பொதுச்செயலாளர் வந்து தன்னுடைய உச்சபட்ச நம்பிக்கை அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. இன்னைக்கு லெவல், ஏன்னா அவர் நம்மளோட உயரத்துலேருந்து மக்களை பார்க்குறவர், இன்னும் கிரவுண்ட் கனெக்டிவிட்டி உள்ளவர். நாம் அந்த அளவுக்கு இதில் என்னுடைய பார்வையில் இன்னைக்கு இருக்கிற அதிமுக, பாஜக, பாமக, இந்த மற்ற கட்சிகள், எங்கள் ரத்தத்தின் ரத்தம் தினகரன் இவங்கெல்லாமே சேர்த்து 140லேருந்து 160 இடங்கள் உறுதியாக வெற்றி பெறும். நடக்குதாங்க, அதை பார்ப்போம். இவ்வளோ நேரம் ஒதுக்கிற கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். நிச்சயமாக நான் சொல்கிறது நடக்கவே போதுமா, அதில் மாற்றமே இல்லை. வலிமையான பாரதம், வளமான தமிழகம். நன்றி. Subscribe to One India and never miss an update.